ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டாக்கர்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுப்பீங்கன்னா, டாக்கர்னா என்ன, அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் விஎம்க்கும் டாக்கருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எடுத்து அந்த டாக்கர் இமேஜாக கிரியேட் பண்ணி ஒரு டாக்கர் இன்ஜினில் நம்ம ரன் பண்ண போகிறோம். அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ டாக்கர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு மிஷின் லேர்னிங், பைத்தான், பிக் டேட்டா ரிலேட்டட் டாபிக்ஸில் உங்களுக்கு தமிழ்லேயே கற்றுக்கணும்னா நித்யா துரைசாமின்ற இந்த யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு வீடியோஸ்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாக்கர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டூல். ஒரு டாக்கர் இமேஜை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னருக்குள்ள அந்த டாக்கர் இமேஜை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த டாக்கர். ஸோ இந்த டாக்கர் இமேஜ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ப்ளஸ் லைப்ரரிஸ், அதுக்கு தேவையான லைப்ரரிஸ், டிபெண்டன்டிஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஒரே பேக்கேஜாக அதை பில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அட் ஹை லெவல் நம்ம டாக்கர் என்னன்னு போய் பார்க்கலாம். இங்கே என்னுடைய கிளைண்ட்டில் நான் பில்ட் மிஷினில் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணுவோம் டாக்கர் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பில்ட் பண்ண இமேஜை நம்ம இந்த காமன் ஹப்பில் டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் நிறைய இமேஜஸ் இருக்கும். அந்த இமேஜஸை நம்ம புல் பண்ணி நம்ம டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே ரன் பண்ண முடியும். ஸோ இந்த இமேஜ் புல் ஆகும்போது என்ன ஆகும்னா, புல் பண்ணி ஒரு கண்டெய்னர் லான்ச் ஆகும். அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்மளுடைய இமேஜ் டாக்கர் இமேஜ் ரன் ஆகும். ஸோ என்னுடைய அது ஒரு குட்டி விஎம் மாதிரி, ஒரு ரொம்ப லைட் வெயிட் கம்ப்யூட்டர் மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த டாக்கர் இமேஜ் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னோட மிஷினில் ரன் ஆகுது, சாண்ட் பாக்ஸில் ரன் ஆகலை, இல்லைன்னா சாண்ட் பாக்ஸில் ஒர்க் ஆகுது, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் ஆகலை. ஸோ இது மாதிரியான இஷ்யூஸ் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த டாக்கர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பில்ட் ஒன்ஸ் டிப்ளாய் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணிங்கன்னா அதை எந்த என்வரான்மெண்ட்டில் வேணாலும் ரன் பண்ணலாம். இந்த பிக்சரை பாருங்கள். நம்ம என்ன பண்ணோம், பில்ட் மிஷினில் இருந்து டாக்கர் இமேஜஸை பில்ட் பண்ணி டாக்கர் ஹப்குள்ளே போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை புல் பண்ணி எந்த என்வரான்மெண்ட்டில் வேணாலும் ரன் பண்ணலாம். டெஸ்ட் என்வரான்மெண்ட், QA, சாண்ட் பாக்ஸ், ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் பில்ட் ஒன்ஸ் அண்ட் டிப்ளாய் எனிவேர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இதை AWS EC2ல ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிளவுட் பிளாட்ஃபார்ம், ரேக் ஸ்பேஸ், வர்ச்சுவல் பாக்ஸ், இதில் எதில் வேணாலும் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ டாக்கர் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வேர்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கிட்டப்ல எப்படி பண்ணுறோமோ ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் நம்ம வேர்ஷன் கண்ட்ரோல், வேர்ஷன் டேக் வைக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபோர்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ரேபிட் டிப்ளாய்மெண்ட். பேக்கேஜ் நம்ம இமேஜஸ் ஆல்ரெடி பில்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம எந்த என்வரான்மெண்ட்டில் வேணாலும் ஃபாஸ்ட்டாக நம்மளால் டிப்ளாய் பண்ண முடியும். ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம திருப்பியும் பில்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, பேக்கேஜ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ரேப்பிடாக டிப்ளாய்மெண்ட்டு பண்ண முடியும், ஃபாஸ்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டாக்கர். ஸோ இப்போ நம்ம விஎம்க்கும் வர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கும் டாக்கர் கண்டெய்னர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டாக்கர் கண்டெய்னருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவல் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா, ஒரு சர்வர் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஹைப்பர்வைசர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம எத்தனை விஎம் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும், பேஸ்ட் ஆன் தி சிபியோட கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் மெமரியை பேஸ் பண்ணி. ஸோ இதில் நம்ம எந்த ஓஎஸ் வேணால் போடலாம், லினக்ஸ், விண்டோஸ், அது மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நிறைய விஎம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஒரே சர்வருக்குள்ளே. இதுதான் வர்ச்சுவல் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது கண்டெய்னருக்கு முன்னாடி இந்த விஷயம். ஸோ இதில் என்ன சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஓஎஸே கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு குட்டி ஓஎஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஎம்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு விஎம். கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். எனக்கு ஒரு குட்டி ஓஎஸ், ஒரு குட்டி கம்ப்யூட்டரே கிடச்சிரும், ஆனால் ரொம்ப லைட் வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ண மாட்டோம், பட் ஆனால் ஓஎஸை ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த கண்டெய்னர் இன்ஜின் என்ன பண்ணுன்னா, இந்த ஓஎஸை ஷேர் பண்ணிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, EC2 இன்ஸ்டன்ஸில் ஒரு 20 கண்டெய்னர் நான் ரன் பண்ணியிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய கண்டெய்னர் நம்ம ரொம்ப ஈஸியாக ரன் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம ஸ்கேலிங்க்கு ஆட்டோ ஸ்கேலிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்கர் கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா OS ஷேர் ஆகும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம நிறைய கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விஎம் அண்ட் டாக்கர் கண்டெய்னர்ஸ். இப்போ நம்ம ஒரு டெமோ ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய மிஷினில் நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட மேக் மிஷினாக இருந்ததுன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய மிஷினில் டாக்கரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி என்னுடைய மிஷினை நான் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அது ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டாக்கர் வெப்சைட் போய் உங்களுக்கு மிஷினுக்கு தேவையான டாக்கர் டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ என்னுடைய வெர்ஷன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா
டாக்கர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 18.9 ரன் ஆகிட்டு இருக்கு என்னோட மிஷினில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ குரூப் நேம் கொடுத்துட்டேன், எனக்கு பிடிச்ச குரூப் நேம், அதுக்கப்புறம் என்னோட ஆர்டிஃபேக்ட் நேம் கொடுத்துருக்கேன். நான் வெப்பை செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சிங்கிள் ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக, ஒரு சாம்பிளுக்காக ஒரு சிங்கிள் ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வெப்பை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு அந்த ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணி என்னோட ஐடியில் நான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ஒரு டாக்கர் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு சிங்கிள் எண்ட் பாயிண்ட் ஜஸ்ட் வந்து இதை நம்ம ஆக்சஸ் பண்ணி டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே ரன் ஆகும்போது இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த எண்ட் பாயிண்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பாத் வேரியபிள் இங்கே கொடுக்குறோமோ அது இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டாக்கரைஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதை நம்ம வந்து டாக்கரைஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணணும். எதுக்கு டாக்கர் ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்கர் டூலுக்கு நம்ம வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜேடிகேவை டவுன்லோட் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த பில்ட் பண்ண ஜாரை ஒரு இடத்துல காப்பி பண்ணு, அதுக்கப்புறம் இந்த பாத்தை ஒர்க்கிங் டைரக்டரியாக செட் பண்ணு, இந்த ஃபைலுடைய ஆட்ரிபியூட்ஸை சேஞ்ச் பண்ணு, லைக் மாடிஃபை டைம் வந்து சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஜாரை நம்ம ஜாவா -jar இந்த அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா டாக்கருக்கு கொடுக்குறோம். இந்த டாக்கர் வந்து என்ன பண்ணும், இந்த ஃபைலை ரீட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஃபைலை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். டாக்கர் ஃபைல் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து டாக்கருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து டாக்கர் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஜாவாவை டவுன்லோட் பண்ணும், அதுக்கப்புறம் இங்கே பில்ட் பண்ண அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை இந்த இடத்துல காப்பி பண்ணும், இந்த ஒர்க்கிங் டைரக்டரை செட் பண்ணும், இந்த ஃபைலை வந்து ஃபைலோடைய ஆட்ரிபியூட்ஸை மாடிஃபை பண்ணும், அதுக்கப்புறம் ஜாவா -jar இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த கமாண்டை நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து டாக்கர் ஃபைல் எழுதிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த டாக்கர் டூல். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டோம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி இந்த டாக்கர் இமேஜை நம்ம பில்ட் பண்ண போகிறோம் கமாண்ட் ப்ராம்ப்டில். ஸோ நம்ம இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கமாண்ட். ஸோ டாக்கர் பில்ட் என்ன டேக் கொடுக்க போகிறீங்க. ஸோ இன்டர்வியூ டாட்ன்றது வந்து டேக் நேம், வெர்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4th வெர்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கரண்ட் டைரக்டரி டாட்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இது கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இது டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த ஜேடிகேலாம் என்னோட லோக்கல் மிஷினில் இருக்கிறதுனால ஈஸியாக புல் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன டாக்கர் ஃபைலில் கொடுத்தோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா, ஃப்ரம் இந்த ஜேடிகேவை வந்து புல் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டார்கெட் டைரக்டரியில் இருக்கிற இந்த ஜார் ஃபைலை காப்பி பண்ணி இந்த பாத்துக்கு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணி இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி பாயிண்ட்டை செட் பண்ணு. ஓகே, ஸோ என்ட்ரி பாயிண்ட் என்னென்னா இந்த அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணுறது, இந்த கமாண்ட் நீங்கள் என்னென்னா கொடுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷன் பைத்தான் அப்ளிகேஷன் இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான அப்ளிகேஷன்னா அதுக்குண்டான கமாண்ட்ஸை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இங்கே நான் ஜாவா அப்ளிகேஷன்றதுனால ஜாவா ஜார் இந்த ஜார் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஜார் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ டாக்கர் இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டாக்கர் இமேஜஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி நேம், இங்கே டேக். இப்போ நம்ம கரண்ட்டாக இப்போ பில்ட் பண்ண டேக் பார்த்தீங்கன்னா 4, அதாவது வெர்ஷன் நேம் கூட நம்ம சொல்லலாம். இதை அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜும் இருக்குது. அது என்னென்னா ஜாவா ஜேடிகே ஆல்ஃபைன். ஸோ இந்த 2 இமேஜ் நம்ம ஒன்று வந்து புல் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்கர் இமேஜ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. ஓகே, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், டாக்கர் இமேஜும் லிஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பில்ட் பண்ண இமேஜை, இந்த டாக்கர் இமேஜை நம்ம வந்து ரன் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இந்த கமாண்ட் பாருங்கள், டாக்கர் ரன், என்னோட இமேஜை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் -p இந்த போர்ட் மேப்பிங். ஏன் இங்கே 2 போர்ட் கொடுத்துருக்கேன்னா, ஒன்று வந்து கண்டெய்னருக்குள்ளே, ஓகே, அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து
ஒரு ஒரு போர்ட் இருக்கும். அதை வந்து என்னுடைய மிஷின், என்னோட மேக் மிஷின், இந்த மேக் மிஷின் இருக்கு பாருங்க, இந்த மேக் மிஷினுக்கு போர்ட் பண்ணும். இதான் வந்து போர்ட் மேப்பிங். ஸோ இந்த பிக்சர் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இமேஜஸை எடுத்து ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்குள்ள இங்கே இருக்கு பாருங்க, டாக்கர் கண்டெய்னர், இது ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இது என்ன பண்ணும், ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர் லான்ச் ஆகும். லான்ச் பண்ணும்போது நம்ம சொல்கிற இமேஜஸை அதை எடுத்து இதுக்குள்ளே ரன் ஆகும். அது ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி, அதுக்குள்ளேயே ஒரு போர்ட் இருக்கும், 8018 போர்ட் இருக்கும். அந்த போர்ட் இங்கே ஒரு போர்ட் இருக்கு பாருங்க, இந்த 8018 போர்ட்டை என்னுடைய ஓஎஸ், என்னுடைய மிஷின், என்னோட மேக் மிஷினில் இருக்க போர்ட்டை நான் மேப் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், என்னால் வெளியிலிருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த கமாண்டோடைய அர்த்தம். இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் லான்ச் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து கண்டெய்னருக்குள்ளே ரன் ஆகிற ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். நம்ம வந்து வியூவர்ஸ்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பாத் வேரியபிள் கொடுக்குறோமோ அந்த பாத் வேரியபிள் இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுக்கலாம் இங்கே. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே ரன் ஆகிற அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்ம வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம பண்ணிட்டோம், ஃபாலோ பண்ணிட்டோம். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் என்ன இருக்குது, இதை ஆக்சஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஒரு கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ செக் டாக்கர் கண்டெய்னர்ஸ் ரன்னிங். டாக்கர் பிஎஸ்ன்னு ஒரு கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ரன் பண்ணுற கண்டெய்னரை வந்து டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ரன் பண்ண போகிறேன், டாக்கர் பிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்க எந்த இமேஜ் ரன் ஆகுது, ஓகே, கண்டெய்னர் ஐடி, ஸோ இது எல்லாமே எந்த கமாண்ட் ரன் ஆகுது, இது பாருங்கள், இது கூட இருக்குது. இந்த கமாண்ட் நம்ம எங்கே கொடுத்துருந்தோம், டாக்கர் ஃபைலில் கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அப்புறம் போர்ட் மேப்பிங், நான் சொன்ன மாதிரி இந்த டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இருக்க போர்ட்டும், அதுக்கப்புறம் இந்த மிஷின், என்னுடைய லேப்டாப்போட மிஷினுக்கும் என்ன போர்ட் மேப் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் மாற்றி கூட செட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போது எப்படி ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டாக்கர் இமேஜாக கிரியேட் பண்ணி அந்த டாக்கர் இன்ஜின்குள்ளே ரன் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டெக்னிக்கல் வீடியோவை தமிழ்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கிட்டப் லிங்கை வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இதில் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, இல்லை உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Thank you so much for your time and all the best for your career. Thank you.